வணக்கம் நண்பர்களே, நம்ம மலை சீரியல்ல இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த வழி பாத்தீங்களா? ஒத்த வழி பாதை எப்படி இருட்டா போதோ அந்த மாதிரி தாங்க இப்ப ராஜேஸ்வரியோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஆமா, நம்ம ரஞ்சிதா கிட்ட போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு போல, உருகி பேசுறாரு போல அப்படின்னு சொல்ல, ஆமா ராஜிமா ரொம்ப பாசமா இருக்காரு சொல்ல, இப்ப நடந்து முடிஞ்சதே இவ்வளவு பெரிய டிராமா, இது எல்லாத்துக்கும் காரணமே உங்க அப்பா தான், அந்த ஆளு பண்ண வேலை தான் எல்லாம் அப்படின்னு போட்டு கொடுக்க, என்ன ராஜிமா சொல்றீங்க அப்படிங்க. ஆமா, எல்லாமே அந்த ஆள் பண்ண வேலை தான். கடைசி நேரத்துல எனக்கு இது சொன்னதே நம்ம அரவிந்த் தான். அரவிந்த் மட்டும் எனக்கு சொல்லலைன்னா அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் வேற மாதிரி போயிருக்கும், இந்த பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணிருப்பாங்க. அரவிந்தோட உதவியால தான் இப்ப எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ரஞ்சிதா முழிக்கிறாங்க. ஓ, இந்த அளவுக்கு நடந்துச்சு, அப்ப அரவிந்த் நம்ம கட்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஷாக் ஆகி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு நடுவுல மனோகர், ஐயோ உண்மை தெரிஞ்சிச்சு கோபாலே, இங்கிருந்து எஸ்ஸாவுடன் எஸ்ஸாவை அங்க ஒரு பக்கம் நம்ம தேவசேனாவும் மல்லியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன மேடம் பண்றது, இப்ப இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்ப என்னதான் பண்றது, பிளான் பி இருக்கு அவங்க கிட்டன்னு சொல்லி கேட்க, எல்லாம் இருக்கு, என்ன மேடம் பிளான் பின்னு கேட்டா, மனோகர் தான் பிளான் பி, இதை நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா சொல்றாங்க. ஏன்னா ரஞ்சிதாவை நான் என்னதான் பேச வச்சு பண்ணாலும் இது ஒரு பொய் சாட்சி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்கள நான் போர்ஸ் பண்ணி மெடிக்கல் த்ரூவா ரொம்ப அவங்க இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் திரும்பிடும். ஸோ அதனாலதான் நான் அதை விட்டுட்டு இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஹாஹா ஓஹோ மேடம் நீங்க சூப்பர் சூப்பரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம மல்லி. இன்னொரு பக்கம் நம்ம கதிரேசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவதான் ஏதாவது புதுசா யோசின்னு சொன்னால, அதான் நான் புதுசா யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்மளோட கதிரேசன் வந்து பேசிட்டு இருக்காங்க. யாரு கூடன்னு பார்த்தா நிஷா கிட்ட. அப்போ உடனே நிஷா சொல்றாங்க, யோசிச்சிட்டீங்களா அப்படி என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, அவதான் புதுசா யோசிக்க சொன்னால நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் வேடிக்கை பார், இந்த பிளான்ல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது, அவனாலும் தப்பிக்க முடியாது, நாளைக்கு ஏரிங்ல நம்ம தான் ஜெயிப்போம், இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் see watch அப்படின்ற மாதிரி டைலாக் கூட நம்ம ரஞ்சிதா கன்ஃபியூஷன்ல கான்ட்ரிபியூஷன்ல அப்படியே குழம்பி நிக்கிறாங்க. என்னடா நம்ம தகுப்பம் பைத்தியம் ஆயிட்டாரா, இப்படிலாம் உளறிட்டு இருக்காரு, ஒரு கருமும் புரியலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா நடக்க போகுது அப்படிங்கறத எங்க அண்ணன் பார்த்தீங்களா எவ்வளவு டென்ஷனா டிப்ரெஷனா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் சோறு. ஆமாங்க, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே சோறு தான். வேலைக்கு சாப்பிட்டு தூங்கணும். ஆனா எங்க 2 பேர் நிலைமை சோத்துல கையே வைக்க முடியாத நிலைமைங்க. அவர் ஸ்டேரிங்ல வச்சவரு தலையெழுத்து அதையே பிடிச்சிட்டு சுத்துறாரு. நான் இந்த போனு மேல கை வச்சேன், அந்த போனை பிடிச்சிட்டே சுத்திட்டு இருக்கேன். எப்பதான் இது ரெண்டையும் விட்டுட்டு அமைதியா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போறோம்னு தெரியல. ரொம்ப முக்கியங்க பசி. பழமொழி கூட ஒன்று இருக்குங்க, என்ன தெரியுமா, அன்னம் உணவு, இது ரெண்டும் வச்சு ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். திருவள்ளுவர் கூட ஏதோ சொல்லியிருக்காரு, ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன வேலை கேட்க. ஆமாங்க, எங்க கம்பெனில ஒரு கிட் இருக்கு. என்னடா கிட்டுன்னு பாத்தீங்கன்னா, கேபிள் ஃபால்ட் லொக்கேட்டர் கிட்டு. அந்த கிட்டு வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஃபால்ட் என்னன்னு தெரியாம எங்க கம்பெனிலேருந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு அந்த கிட்டு என்ன பிரச்சனை பார்த்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கும்முன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் என் வாழ்க்கை இந்த மாதிரி கும்முன்னு இல்லைங்க, கம்முன்னு இருக்கு. அடப்போட என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வழியில தான் இப்போ நானும் இவரும் போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போய் எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறதுன்னு நினைச்சாலே தலை வலிக்குதுங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேம் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.